ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நாம் ரசித்து பார்த்து பயந்த அந்த விண்டேஜ் வில்லன்கள்லாம் யாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் பேசுறது மட்டும் இல்லாமல், நோட் த பாயிண்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன்கள்லாம் எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடைசியாக எந்த வாய்ப்பும் இல்லாமல் ஒரு சில வில்லன்கள் போயிருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த அவலநிலை நம்மள யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த தமிழ் சினிமா மற்றும் தென்னிந்திய சினிமா தான். ஏன்னா தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மட்டமான கான்செப்ட் போயிட்டு இருக்குது. என்னன்னா, இப்ப இருக்கிற பிலிம் மேக்கர் என்ன தெரியுங்களா பண்றானுங்க? பழைய காலத்துல நல்ல ஒரு சாக்லேட் பாயா இருந்த ஹீரோக்கள் எல்லாம் வில்லன் ஆக்குறானுங்க, கொடூரமான வில்லன்கள் எல்லாம் காமெடியன் ஆகிட்டு இருக்கானுங்க. அதுதான் இவனுங்க செய்த சாதனையே. இந்த சாதனையின் காரணமாகத்தான் இப்ப வர பல படங்கள்ல வந்து வில்லன் கேரக்டர் பெரிய லெவல்ல ஸ்ட்ராங்காவும் மிரட்டலாவும் நம்மள பயமூத்தும் விதமாகவும் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலா அந்த ஹீரோக்களை வந்து வில்லனா யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு பெரிய ஹீரோக்களும் ஒரு வில்லன் கேரக்டர், அது ஒரு கொடூரமான நெகட்டிவான வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிலிம் மேக்கர்ஸ், இப்ப இருக்கிற பிலிம் மேக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க வில்லன் கதாபாத்திரம்லாம் பண்ணல, நீங்க ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஆன்டகோனிஸ்ட் கேரக்டர் தான் பண்ண போறீங்க. சோ ஆன்டகோனிஸ்ட் கேரக்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஷேட்ஸான ஒரு கேரக்டர் இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க ஹீரோவை எதிர்க்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்களும் ஒரு ஹீரோ மாதிரி தான் அப்படின்றனால இந்த மாதிரி கேரக்டர் டிசைன் பண்றனால என்னதான் வந்து ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் அந்த வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப பெருசா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குதுங்க, மிரட்டலா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான காரணமே பிலிம் மேக்கர்ஸ் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான முடிவு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி தமிழ் சினிமாவோட போக்கு ரொம்ப கேவலமா மட்டமா போயிட்டு இருக்கறனால தான் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்து மிரண்ட வில்லன்கள் மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருமே வில்லன்களை தமிழ் சினிமா உள்ள இவங்க வரவேற்க மாட்டானுங்க. அதுக்கு பதிலாக ஹீரோ எல்லாம் வில்லன் ஆகிட்டு இருக்காங்க, வில்லன்கள் எல்லாம் காமெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க செய்த சாதனையை. இதனாலதான் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு மிரட்டலான வில்லன்கள் தமிழ் சினிமாலே இல்ல. அதாவது நடிக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு கேட்காதீங்க, நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவனுங்க யூஸ் பண்ண மாட்டானுங்க. அதுதான் இப்ப இருக்கிற துரதிருஷ்டமான விஷயமே. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பழைய காலத்து வில்லன்களை பத்தி பேசி அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வெளில வந்தாங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படி உயிரிழந்தார்கள் அப்படின்ற அந்த சோகமான விஷயத்தை சொல்லி, இப்படி ஒரு வில்லன்கள்லாம் எங்க பீரியட்ல இருந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மாறுதட்டிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாம நாம இந்த லிஸ்ட்டை பார்க்க வேண்டியதான். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த விண்டேஜ் வில்லன்களை பற்றி, அவர்களோட பெருமைகளை பற்றி பேசுவோம். வாங்களேன். வெள்ளக்காரன் இன்னைக்கே முன்னேறி இருக்கான். இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது விஸ்வம். ஆர்பி விஸ்வம் அப்படின்ற ஒரு நடிகர் தான். அப்பப்போ மூக்குல ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி மூக்கடைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா சட்டிலான வில்லனுங்க. இந்த காலத்துல கூட இவர் மாதிரி வில்லத்தனம் பண்றதுக்கு ஆட்களே கிடையாது. அந்த காலத்துல மனுஷன் தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே கூட மிரட்டுன்னு மிரட்டி இருப்பாரு. இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது இவர் கேரக்டர் வந்துருச்சுன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ள எனக்கே சின்ன வயசுல ஒரு பயம் வந்துடும், ஐயோ இந்த ஆள் நடா பண்ண போறான்னு. ஆனா இவரை வச்சு ஒரு பாசிட்டிவா கொண்டு போய் ஒரு ஹீரோயிக்கா காமிச்ச படம் தான் உருவம் அப்படின்ற படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மோகன் அவர்கள் பேய் பிடிச்சி ஆடாத ஆட்டம்லாம் போட்டுன்னு இருப்பாரு. இந்த பேய் ஏவி விட்டு ஒரு சாமியாரும் செத்து போயிடுவாரு. கடைசியில எப்படிடா காப்பாற்ற போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஸ்வம் வந்து ஒரு மந்திரவாதி, அவர் வந்து களத்துல இறங்கி மந்திரம்லாம் சொல்லி ஒரு ஹீரோய்க்கு வேலை பண்ணுவார் பாருங்க. அதுதாங்க கூஸ் பம்ப் மூமெண்ட், உண்மையான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அந்த உருவம் படத்துல. அதுதான். எத்தனை பேய்கள் படங்கள் வந்தாலும் இன்னைக்கு கூஸ் பம்ப்ஸ்னு ஒரு மூமெண்ட் இல்ல. ஆனா அன்னைக்கு அந்த படத்துல விஸ்வம் அவர்கள் கலக்கிருப்பாரு. ஆனா ஒரு சோகமான விஷயம் தான் தெரியுங்களா, இவர் தமிழ் சினிமால வெறும் 10 படங்கள் தாங்க பண்ணியிருக்காரு, மீதி எல்லாம் மலையாளத்துல தான் பண்ணியிருக்காரு. ஆனா 10 படங்களும் தரமான படங்கள். இவரை யாராலையும் நம்ம மறக்கவே முடியாது. இவர் கடைசியா நடிச்ச படம் வந்து 1994 வருஷம் வந்து சின்ன ஜமீன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா விட்டே போயிட்டாராம். ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப இரண்டாவது அந்த லிஸ்ட்ல சொல்ல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சண்டா மாத்ரே அப்படின்ற நம்ம ராமி ரெட்டி அவர்கள் தான். ஏன்னா அம்மன் படம் பார்த்த பல பேருக்கு தெரியும், அம்மனையும் தாண்டி இவர் மிரட்டு தான்ப்பா பயங்கர உருட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்து பயந்த ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் தான் இவரும் பண்ணியிருக்காரு. இவர் பேசிக்கலி ஒரு தெலுங்கு நடிகர் மட்டும் இல்லாம ஒரு தெலுங்கு டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசர். இங்க தமிழ்ல வந்து நெஞ்சினிலே போன்ற ஒரு சில படங்கள் பண்ணாரு. தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு ரவுண்ட் வந்து ஒரு நல்ல நடிகருங்க. ஆனா கடைசியில லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் வந்தனால 2011 வருஷம் இவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவரோட 52வது வயசுல இவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் இன்னைக்கும் அவர் மிரட்டினது நம்மள மிரட்டிக்கிட்டே தான் இருக்குது. மூணாவது நடிகர் சலீம் கோஷ் அவர்கள். இவர் ஒரு செட்டிலான ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனுங்க. இன்னி வரைக்கும் இவர் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான வில்லன் வந்து தமிழ் சினிமால கிடைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவரோட பேக்ரவுண்ட் அஸ்திவாரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். சும்மா வந்து போற போக்குல நடிச்சிட்டு போல இந்த நடிகர். இவர் பேசிக்கலி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மற்றும் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டுங்க. ஏகப்பட்ட தியேட்டர் ஒர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட தான் தமிழ் சினிமால வந்தாரு. அதுவும் வெற்றி வீடா அப்படின்ற ஒரு படத்துல. இந்த படத்துல வந்து அவரோட வில்லத்தனம் பயங்கரமா பேசப்பட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது தெரியுங்களா, திருடா அப்படின்ற ஒரு படத்துல தான். மிரட்டுறாரா இல்லையான்னு தெரியாது,
ஆனா இவர் மிரட்டு நம்மள மிரட்டுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அது ஒரு உருட்டு. சோ ரொம்ப ஒரு சூப்பரான வில்லன். ரொம்ப வருஷம் கழிச்சு அதோட நம்ம வேட்டைக்காரன் படத்துல தான் இவர வில்லனா பார்த்தோம். இதுக்கப்புறம் சகுனி அப்படின்ற ஒரு படத்துல இவர் வில்லத்தனம் பண்ணிருப்பாரு. ஆனா இவரோட போர்ஷனை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சட்டிலா இருக்குது, வெறித்தனமா இல்லன்னு சொல்லி இவரோட போர்ஷன் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு பிரகாஷ் ராஜை வச்சு நடிக்க வச்சு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதா சொல்லப்படுது. இருந்தாலும் 2022 வருஷம் ஏப்ரல் மாசம் இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து 70வது வயசுல இவர் மும்பைல இறந்துட்டாராம். பாவம், ஒரு நல்ல நடிகர் நம்மள விட்டு போயிட்டாரு. இப்ப நான்காவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாப் கிறிஸ்டோ. என்னப்பா ஹாலிவுட் நடிகர்கள் இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு வரேன்னு பாத்தீங்கன்னா, எப்பா 80s 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் அவர் யாருன்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னடி முனியம்மாவும் கண்ணுல மை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, சிவா அப்படின்ற ஒரு படம், ரஜினி படம், அந்த படத்துல ஒரு டீ எஸ்டேட்ல ஒரு வேலை செய்வாரு, எல்லாரையும் அந்த பாட்டு பாடி கலாய்ப்பாரு. எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, ஞாபகம் இருக்குன்னு. சோ இந்த பாப் கிறிஸ்டோ அப்படின்றவரும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ஆனா இவர் ஒரு மிரட்டலான ஹிந்தி வில்லன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆஸ்திரேலியன் சிவில் இன்ஜினியருங்க. சிவில் இன்ஜினியரிங் வேலை பண்ணிக்கிட்டு இவர் ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறது, தமிழ் படங்கள்ல நடிக்கிறது அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா முதல்ல இவர் நடித்த படம் விடுதலை அப்படின்ற படம், ரஜினி படம், நம்ம வெற்றிமாறன் படம் கிடையாது. அதுக்கப்புறம் கமல் கூட சேர்ந்து காக்கி சட்டை, காதல் பரிசு அப்படின்னு நடிச்சவர், சிவா படத்துலயும் நடிச்சாரு. இதுக்கப்புறம் 72வது வயசுல தான் பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2011வது வருஷம் இவர் இறந்துட்டாருப்பா. இவர் ஒரு நல்ல மிரட்டலான ஆங்கில வில்லன். அதாவது இங்க சுதந்திர போராட்ட படம் எடுத்தாங்கன்னா இவர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஐந்தாவதா ஹேமந்த் ராவன். இவர் வந்து ஒரு 2000 கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும், 2000 கிட்ஸுக்கு தெரியாது, 90s கிட்ஸுக்கு தெரியும். ஆனா நம்ம நிறைய இந்த 2000 காலகட்டத்தில் வந்த தமிழ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர் இல்லாம இருக்கவே மாட்டாரு. ஃபுல்லா முழுகட்டே வச்சுக்கிட்டு கொஞ்சம் திருநங்கை கதாபாத்திரம், அதுக்கப்புறம் திருநங்கையோட சேர்ந்த ஒரு வெறித்தனமான மிரட்டலான கதாபாத்திரம்லாம் இவர் பயங்கரமா பண்ணுவார். ஞாபகம் வந்துருச்சு அப்போ. ஆனா இவர் பேசிக்கலி ஒரு மலையாள நடிகர். மலையாளம் தமிழ் ஹிந்தின்னு ஒரு ரவுண்ட் வந்தவர். 2000ல இருந்து ஒரு 2010 வரைக்கும் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சு நம்ம எல்லாரையுமே வந்து வேற மாதிரி கலங்கடிச்சவர். ஐயோ வந்துட்டாண்டா இவன் ஒரு சைக்கோடா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பார்த்திருப்போம். இருந்தாலும் ஒரு சில நோட்டபிளான தமிழ் ஃபிலிம் எதை பத்தி இவரை பத்தி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மலபார் போலீஸ், இந்த படத்துல நம்ம பார்த்திருப்போம். அள்ளி தந்த வானம், பெண்ணின் மனதை தொட்டு, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம், இந்த மாதிரி படங்கள்ல கதாபாத்திரம் பண்ணவர் 2007 அப்புறம் தமிழ் சினிமாவா இந்திய சினிமா விட்டு வெளில போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. இப்ப எந்த படங்களும் நடிக்கிறது இல்ல. இப்ப ஆறாவதா சொல்ல போற இன்னொரு நடிகர் தான் மகேஷ் ஆனந்த் அப்படின்றவர். மகேஷ் ஆனந்தா யார்ப்பா இவரு? கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல, பார்த்த மாதிரியே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சிவசக்தின்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா? நம்ம சத்யராஜ் மற்றும் பிரபு நடிச்ச படம். அதுக்கப்புறம் ரஜினியோட வீரா படம். இந்த ரெண்டு படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கக்கூடிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வில்லன். ஞாபகா ஃபங்கெல்லாம் விஷ்ணு ஒரு பயங்கரமா இருப்பாங்க காலகட்டத்தில். இந்த வில்லனை மறந்துட்டீங்களா? ஆனா நம்மளால மறக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் சமயம் மிரட்டினவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள்ல, தமிழ் படத்தையும் தாண்டி இந்தி படங்கள்ல எல்லாம் பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சவரோட மரணம் தான் ரொம்ப சோகமான மரணம். என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷமா எந்த பட வாய்ப்பும் இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தவருக்கு கடைசியா நம்ம கோவிந்தா அவர்கள் தான் அவரோட ஹிந்தி படத்துல வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா கம்பேக் கொடுக்க முடியலையா அவரால். இதனால ரொம்ப சோகத்துல இருந்தவர் திடீர்னு பார்த்தா அவரோட வீட்டுல மயங்கி விழுந்திருக்கிறாரு. யாருக்குமே தெரியல. 2 நாள் கழிச்சு தான் அவங்க வீட்டுக்கு வேலைக்காரி போய் கதவு தட்டும் போது கதவு தரலையா. அப்புறம் போலீஸ் வச்சு கதவு உடைச்சு பார்த்தா தான் தெரியுதா உள்ள வந்து இறந்து போய் கிடக்கிறாரு. பாடி அழுகுன நிலையில கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்படிப்பட்ட ஒரு வில்லன் நடிகருக்கு இந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை வந்து கீழே போனதுக்கு முக்கியமான காரணமே அந்த காலத்து வில்லன் நடிகர்களை இந்த காலத்துல இருக்கிற இயக்குனர்கள் யாருமே சரியா பயன்படுத்தாத ஒரு சோகநிலை தான் நண்பர்களே. இப்ப 7வதா சொல்ல போறது நம்ம நடிகர் கசான் கான் அவர்கள். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹீரோயிகளுக்கு இருக்கிற ஒரு சூப்பரான வில்லன். முதல்ல செந்தமிழ் பாட்டு அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக தான் தமிழ்ல அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் சேதுபதி ஐபிஎஸ், டூயட், கிரி, முறைமாமன் ஏகப்பட்ட படங்கள்ல கலகுன்னு கலப்பியிருப்பார் மனுஷன். இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தவருக்கும் பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. யாரும் பெருசா யூஸ் பண்ணல. அப்புறம் கடைசியா 2008வது வருஷம் தான் ஒரே ஒரு படம் கடைசியா நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ல 50வது வயசுல இறந்துட்டாரு அப்படின்றது தான் ஒரு சோகமான கதையை. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கும் போது தான் தமிழ் சினிமால வில்லன்களுக்கு இந்த அளவுக்கு அவல நிலையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே யோசிக்க தோணுது. இப்ப 8வதா சொல்ல போற இன்னொரு நடிகர் பிரதீப் சக்தி அப்படின்றவரு. இவரை பார்க்காத ரசிக்காத ஆட்களே கிடையாதுங்க. ஒரு 90sல இருந்து 2000 வரைக்கும் வந்த அத்தனை தமிழ் படங்கள்லயும் பயங்கரமான மிரட்டலான வில்லத்தனம், காமெடி கலந்த வில்லத்தனம். இவர் செய்யற அந்த சின்ன செட்டிலான காமெடி எல்லாம் பயங்கரமா சிரிக்க வைக்கும். கொஞ்சம் முறைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளே பயந்துருவோம். அதுவும் இவரோட ஹேர் ஸ்டைல் தான் ஹைலைட். ஏன்னா பாதி தலையில இருந்தா இவரோட முடியே இருக்கும், மண்டை வழுக்க பின்மண்டை வரைக்கும் போவோம். இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு உருட்ட கண்ணை வச்சுக்கிட்டு இவர் பயங்கரமா தெலுங்கு கலந்த தமிழ் பேசுவார் பாருங்க. இதெல்லாம் மிரட்டலா இருக்கும். ஆனா இந்த மனுஷன் கொஞ்சம் புத்திசாலியான மனுஷன். என்னதான் பெரிய பெரிய நடிகர்களோட படமான குணா, நாயகன், சத்யா அப்படின்ற மாதிரி பல படங்கள் நடிச்சாலும் இவருக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு வாய்ப்பு குறையுது. அதனால இங்க இருந்து யூஎஸ்க்கு கிளம்பி போய் அங்க போய் செட்டில் ஆகி அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்து 2016வது வருஷம் தன்னோட 66வது வயசுல இவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி பிளான் பண்ணாதான் நண்பர்களே நடிகர்கள் கடைசி வரைக்கும் கிழிக்க முடியும் அப்படின்றது என்னோட சின்ன தாழ்மையான கருத்து. இப்போ 9வதா சொல்ல போற இன்னொரு நடிகர் ராஜன் பி தேவ். இவரை வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா இவரோட படங்கள் முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஹியூமர், கொஞ்சம் மிரட்டலான வில்லத்தனம். இந்த நிறைய ஹியூமர் இருந்தாலும் இந்த கொஞ்சம் மிரட்டலான வில்லத்தனத்தை வச்சு நம்மள படம் ஃபுல்லா மிரட்டிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு மலையாள நடிகர் தான். இருந்தாலும் 2009வது வருஷம் லிவர் டிசீஸ்னால, லிவர் டயபெட்டிஸ், சிரோசிஸ் வந்தனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் பலனின்றி இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த தமிழ் படம் எதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இவரை ஞாபகப்படுத்தி விட்டுருக்கேன்ல. 10வதா சொல்ல போறது ஒரு தேவன். ஒரு தேவன் இல்ல, இவரோட பேர் தேவனே.
இவர் வந்து நீங்க அந்த காலகட்டத்தில் ஒரு 2000வது வருஷம் வந்து பல படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நோட்டபிளான படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்தை போல, விஜயகாந்த் படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு நெகட்டிவான வில்லனை வந்து கடைசியில பாசிட்டிவா மாறிடுவார் இவரு. அதுக்கப்புறம் ரிஷி அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தேன். அதுல கூட ரொம்ப ஒரு ரிச்சான வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பல படங்கள்ல இவர் யூஸ் பண்றதே கிடையாது. ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனா இவரெல்லாம் ஒரு லெஜண்ட் கணக்குங்க. ஏன்னு சொல்றீங்கன்னா தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி 400 படங்கள் நடிச்சவரு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. மலையாளத்துல மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஏப்பா தமிழ்ல யூஸ் பண்ணுங்களாம் இவரெல்லாம். 11வதா சொல்ல போறது நடிகர் மோகன் ராஜ் அவர்கள். கீரி கடன் ஜோஸ் அப்படின்றது தான் இவரோட ஆன் ஸ்கிரீன் நேம். தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா சேதுபதி ஐபிஎஸ், தர்மதுரை, தில்லு, ஏழுமலை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 2013வது வருஷம் வரைக்கும் ஒரு நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. கடைசி படம் கூட ஆதிபவன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எங்க போனார், என்ன ஆனார்னு தெரியல. ஒரு மிரட்டலான ஒரு மலையாள வில்லன், தமிழ்ல மலையாளம் வந்து ஒரு தமிழ் பேசுவாரு, அதுவே மிரட்டலா இருக்கும். இதுக்கப்புறம் இவர் எங்க கொஞ்சம் தேடி பார்த்தா தான் தெரியுது, சினிமாவே மொத்தமா விட்டுட்டு கவர்மெண்ட்ல போய் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு காலத்துல மிரட்டலான வில்லத்தனம் பண்ணிட்டு இருந்தவரோட நிலைமை இன்னைக்கு போய் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்குற அளவுக்கு இவங்க எல்லாம் ஆக்கி விட்டுட்டாங்க. இவங்களெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணணும். எந்த காலத்துல எப்படி எல்லாம் நடிச்சவங்க கடைசியில இவங்களெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் வந்து தமிழ் சினிமா இல்ல, தென்னிந்திய சினிமாவோட அவலநிலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப 12வதா சொல்ல போற இன்னொரு நடிகர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகர் தான். ஆனா தமிழ்ல ஒரே படத்துல தான் பார்த்திருப்போம். அவரோட பேர் தான் ரஜத் பேடி அப்படின்றாங்க. இவர் எந்த படத்துல பார்த்திருப்போம்னா கஜேந்திரால பிளாஷ்பேக்ல ஒரு வில்லனா வருவாரு. சேட்டு பையன் மாதிரி இருப்பாரு. விஜயகாந்த் அவர்கள் நெஞ்ச பொளந்து தூக்கி சீலிங்ல சொறி விடுவாரு. இப்ப ஞாபகம் இருக்கா? அந்த காலகட்டத்தில் அந்த படம் பார்க்கும்போது இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஏதோ ஒரு இந்தியில இருந்து கூட்டு வந்துட்டாருப்பா. நவாப் ஷாவும் கூட நடிச்சிருப்பாரு. ஆனா இன்னி நான் தேடி கண்டுபிடிச்சு இவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியில நரேந்திர பீடி அப்படின்ற ஒரு பிலிம் மேக்கரோட பையன். குடும்பமே ஒரு பயங்கரமான குடும்பம், ஒரு வசதியான குடும்பம். ரித்திக் ரோஷன் கூட கோயிமில்கை அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. பேசிக்கலி ஒரு இந்திய ஆக்டர் தான். ஆனா விஜயகாந்த் எப்படி தான் தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நடிகர்லாம் அவரோட படத்துல வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளுக்கே தெரியல. சோனு சூத், நவாப் ஷா இவரை கூட இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு தமிழ் படம் தான். அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கம் போனாரு, ஹிந்தி பக்கம் போனாரு, தமிழ் பக்கம் திரும்பியே வரலப்பா. 13வது ஆக்டர் ராஜீவ் அவர்கள். ராஜீவ் அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டீங்கல்ல. அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் எவ்வளவு படங்கள் நடிச்சாரு. கிட்டத்தட்ட டிஆர் அவர்களோட காலத்துல இருந்து தமிழ் சினிமா விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கும் காலம் வரைக்கும் சூப்பரான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆளைய காணா, என்ன பண்றாரு நம்மளுக்கே தெரியல. ஆனா ஒரு காலத்துல வில்லனா இருந்து ஒரு குணச்சித்திர நடிகரா மாறி மறுபடியும் வில்லனா மாறி மறுபடியும் குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு வந்தவருங்க. பேசிக்கலி இவர் வந்து மதுரையில இருந்து வந்தவர். அதுக்கப்புறம் பெங்களூர்ல போய் ஐஐடி வித்யாமந்திரில் படிச்சதுக்கு அப்புறம் சென்னையில போய் ஏதாவது ஒரு வேலை தேடணும்னு வேலை தேடினாரு. அங்க அவருக்கு கிடைச்ச வேலை ஹோட்டல்ல ஒரு வெயிட்டர் வேலை தான். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடத்திருக்காங்க. அந்த டான்ஸ் காம்படிஷன்ல இவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்காராம். இவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்த உடனே இவர் கூட இருந்தவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீ போய் சினிமால ட்ரை பண்ண, நல்லாவும் இருக்க, நல்லாவும் டான்ஸ் ஆடுற அப்படின்னு இவர் ஊக்கப்படுத்திருக்காங்க. இவரும் போய் சினிமாவா கம்பெனியா ஏறிருக்காரு. அப்போ வந்து இவரோட கிளாஸ்மேட்டான யாருங்க ஒரு குயிகன் முருகன் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அவரோட பேர் கூட எனக்கு மறந்துருச்சு. ராஜேந்திர பிரசாத் இவரை பார்த்திருக்காரு. இவரை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அங்க டிஆரோட படம் ஒன்று டப்பிங் ஓடிட்டு இருந்ததான். அப்போ ரவீந்திரன் ஒரு நடிகர் இருப்பார்ல, அவருக்கு தமிழ் சரியா வராது. இவருக்கு டப்பிங் கொடுக்கறதுக்கு ஆள் தேடும் போது அப்பதான் ராஜீவ் அவர்கள் ரவீந்திரனுக்கு டப்பிங் கொடுத்திருக்காரு. ஒரு சில படங்கள்ல டப்பிங் கொடுத்து டப்பிங் ஆர்டிஸ்டா மாறினதுக்கு அப்புறம் டிஆர் அவர்கள் ராஜீவை பார்த்துட்டு என்னோட படத்துல ஒரு வாய்ப்பு தரேன் கூட கான்டாக்ட்ல இருன்னு டிஆர் அவர்கள் தான் இவர் அறிமுகப்படுத்திருக்காரு. இதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு ஒரு 2000, 2005, 2010 வரைக்கும் நல்லா நடிச்சிட்டு இருந்தவர். இப்ப என்ன ஆனார்னே தெரியல. இவரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கப்பா, அதான் ஞாபகப்படுத்தி விட்டேன். இப்ப 14வதா சொல்ல போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சகுந்தலா அப்படின்றவங்க. புரியல, சொர்ணாக்கான்னு சொல்ல புரியுதா? அதாவது நம்ம தரணி அவர்களை தாங்க பாராட்டணும். இந்த மாதிரி வில்லத்தனத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் தமிழ் சினிமால. இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்லாம் இதெல்லாம் லாய்க்கே கிடையாது. தரணி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துல யூஸ் பண்ண வில்லன்கள்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க. பெப்சி விஜயனை வந்து தில் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு, தூள்ல சொர்ணாக்கா. அதுக்கப்புறம் வேற என்னங்க கில்லி படத்துல பிரகாஷ் ராஜா கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி இயக்குனர்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு வேணும். அவங்க கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்கல, இனி என்ன சக்சஸ் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஆனா கேட்க முடியாத, காப்பிரைட் கொடுத்துருவானுங்க. சோ அதனால இப்ப சொர்ணாக்காவை பத்தி பேசுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு எல்லாத்துலயும் சேர்த்து 70 படங்கள் நடிச்சவங்க. ஹைதராபாத்ல இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆபீசரா. அது மட்டும் இல்லாம இவங்களே ஒரு ஸ்டேஜ் ஆக்டருங்க. டிராமால நடிச்சு தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து சினிமாக்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருந்தவங்க சமீபத்துல கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு நல்ல நடிகையை நம்மளை விட்டு போயிட்டாங்க. இப்ப 15வதா சொல்ல போறது எனக்கு பிடித்த ரொம்ப பிடித்த ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் தான் பாலா சிங் அப்படின்ற ஒரு நடிகர். அவர் வந்து புதுப்பேட்டையில ஒரு அந்த டான்ஸ் ஆடும்போது சத்தியமா இந்த மனுஷன் ஆடுறது இவருக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு ஜோவியலான ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா இவரை பர்சனலா நான் நேரிலே பார்த்து நிறைய இடத்துல சந்திச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மனுஷன். ரோட்ல அசால்ட்டா நடந்து போவாரு, டீகள்ல நின்று டீ குடிச்சுன்னு இருப்பாரு. இதெல்லாம் அந்த காலம் கிடையாதுங்க. இவர் புதுப்பேட்டையில நடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நானும் பாத்தீங்கன்னா என் நண்பர்களோட சேர்ந்து நிறைய தேட்டர் ஒர்க்லாம் பண்ணுவோம், நிறைய தேட்டர் ஆக்டிங் பண்ணுவோம், ஆக்டிங் ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் ட்ரைனிங் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணும்போது நிறைய ஸ்டேஜ் ஷோல இவரை நான் பார்த்திருக்கேன். இவர் நடிக்க மாட்டாரு, சீஃப் கெஸ்டாவும் வர மாட்டாரு, இவர் உட்காந்து ஆடியன்ஸா வந்து பார்ப்பாரு. அந்த மாதிரி பார்த்து நடிப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையான மனிதர் தான் இவரு.
இவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவதாரம் படத்துல தான் இவர் வந்து முதல்ல தமிழ்ல நடிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தை வந்து இயக்குனர் நாசர் அவர்கள் தான். இந்த படத்துல இந்த வில்லத்தனமான கேரக்டர் பாசி அப்படின்றது தான் இவரோட கேரக்டர் நேம். இந்த கேரக்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட நாசர் வந்து அப்ரோச் பண்ணப்போ ஆரம்பத்துல இவர் ஒத்துக்கலையா, ஏன்னா இவர்கிட்ட ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வரணும், அதனால லேட்டாவும் நீங்க வேற ஆளை பாத்துக்கோன்னு சொன்னதுக்கு நாசர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, நீ முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ணி நான் பண்ண போறேன், நீ வர வரைக்கும் அந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன்னு இருக்காரு. அந்த அளவுக்கு நாசர் அவர்களும் ஒரு நல்ல ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மற்றும் திறமைசாலி, அதனால இந்த கேரக்டருக்கு இந்த நடிகரை யூஸ் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவர் கிடைக்கலன்னா நான் வேற யாரையும் தூக்கி போடு அப்படின்ற மாதிரிலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திர ஆட்கள் கிடையாது. இப்படி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி படம் எடுத்தோம்னா அந்த படம் வந்து இன்னைக்கு கமர்ஷியல் சக்சஸ் ஆகுமே தவிர என்னைக்குமே பேசப்படாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவதாரம் வந்து அந்த காலகட்டத்தில் கமர்ஷியல் சக்சஸ் ஆகலனாலும் இன்னி வரைக்கும் நீங்க தமிழ் சினிமால ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் தான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை நிதானமா உட்கார்ந்து எதிர்பார்ப்பும் இல்லாம பாருங்க. அந்த படத்தில் நடிச்ச அத்தனை நடிகர்களும் அவ்வளவு துல்லியமா அவங்களோட கேரக்டரை அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமையும் இந்த மாதிரி நடிப்பு வேலை வாங்குறதுக்கும் ஒரு திறமையான ஆட்கள் வேணும். பாலாசிங்கம் கலகிருவார் அந்த படத்துல. சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கூட்டமைப்பில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அவதாரம் அப்படின்ற படம். அது ஒரு நல்ல படம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள்ல நடிச்ச பாலாசிங் அவர்கள் 2019 வருஷம் கார்டியாக் அரசனால இறந்துட்டாரு. இந்த ஒரு நல்ல நடிகரும் நம்மளை விட்டு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி நிறைய நல்ல நடிகர்கள், நல்ல வில்லன் நடிகர்கள், கொடூரமான வில்லன் நடிகர்கள்லாம் தமிழ் சினிமால கடைசி காலத்துல ரொம்ப வருமானத்துக்கு வழி இல்லாம இறந்து போனதுதான் ஒரு அவல நிலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த நிலை தொடரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பழைய நடிகர்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து இந்த காலத்தில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, இது பற்றி உங்களோட கருத்துக்களை போடுங்க, நாமளும் படித்து தெரிஞ்சிடும். வேற இந்த லிஸ்ட்ல வேற எந்த வில்லன்கள்லாம் நீங்க ரசித்த வில்லன்கள் இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவங்கள பற்றிய தகவல் எனக்கு தெரிஞ்சா நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.